வில்லிவாக்கம் எப்படி இருக்கும் சார்? கார்த்திக் மோகன் வர்சஸ் ஆதவ் அர்ஜுன். கார்த்திக் சரக்கும் முறுக்கு செட்டியாரும் முறுக்குங்கிற மாதிரி திமுகவும் வில்லிவாக்கத்தில் ஸ்ட்ராங்கு, கம்யூனிஸ்ட் இருக்காங்க, கிறிஸ்டின் முஸ்லீம்ஸ் இருக்காங்க, எல்லாமே அவங்களுக்கு சாதகமாக இருக்கும்போது செட்டியாரும் முறுக்குங்கிற மாதிரி அண்ணாநகர் மோகன் ஒரு மக்கள் தொண்டார், மக்கள் மத்தியில் ரொம்ப ஒரு செல்வாக்குள்ளவர். அவருக்கு மகன், எனக்கு மோகனை பற்றி தெரியும், அண்ணாநகர் தொகுதிக்குள்ளே தான் நான் இருக்கேன், நல்ல பேர் அவருக்கு. பட் அவர்கிட்ட நான் சொன்னேன், உங்கள் பையனுக்கு தான் இப்போ டிக்கெட் இல்லை நான் இருக்கேன்னு சொன்னார் அவர். ஏன்னா திமுக தலைமையில் சொன்னீங்க, அப்பா இறந்ததுக்கு வந்திருந்தார். நல்ல மனுஷன் அவர். அவரோட குட்வில் மகனுக்கும் இருக்கும். ஸோ சரக்கும் இருக்கு செட்டியாரும் இருக்குங்க லெவலில் திமுக நல்ல கேண்டிடேட்டை தான் போட்டிருக்காங்க. ஆனால் வில்லிவாக்கம் தொகுதின்னு வருது இல்லை? ஏன்னா அண்ணாநகர் மோகன் அங்கே நின்று அவர் ஜெயிச்சவர். கார்த்திக் மோகன் இப்போ வில்லிவாக்கத்தில் இருக்காரு. அங்கே வேற ஆதவ் அர்ஜுனா பேர் வேற அதிகமாக பிரபலம் ஆகிட்டே இருக்குது. அதனால தான் நான் கேட்குறேன். ஆதவ் அர்ஜுனா என்ன செலவழிப்பாரோ அதுக்கு சற்றும் குறையாம கார்த்திக் மோகனும் செலவழிப்பாருன்னு போட்டிருப்பாங்க. அந்த தொகுதி திமுகவுக்கான தொகுதியா இல்ல அங்க ஏடிஎம்கே எஸ்ஆர் விஜயகுமார்? திமுகவுக்கு சாதகமான தொகுதி தான். ரோஷினி நாம் தமிழர் இருக்காங்க. மற்றவங்க எல்லாம் ஃபைட்ல இருப்பாங்க. இவர் பண பலத்தால இவர் தன்னை முன்னிறுத்துவார். யாரு? ஆதவ் அர்ஜுனா. ஆதவ் அர்ஜுனா. ஆனா கார்த்திக் மோகனுக்கு தான் வெற்றி வாய்ப்பு அதிகம்.